என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் விட்டு கோஸ் கூட்டு தான் செய்ய போகிறோம். நான் இன்னைக்கு வந்து சாம்பார் ரசமோ காரக்குழம்பு எதுவுமே தேவைண்ணா. இந்த கூட்டு ஒன்னே போதுண்ணா. ஒரு தட்டு சோறு அடிக்கலாம் உட்காந்து, அவ்வளோ ருசியாக இருக்குண்ணா. வணக்கம் கட்டுறது கையாளர்களே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருமையான நம்மளுடைய அழகான கனவு தோட்டத்தில் தான் இருக்கும். என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் விட்டு கோஸ் கூட்டு தான் செய்ய போகிறோம். நான் இன்னைக்கு வந்து இலையில வச்ச அப்படியே மணக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எனக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சுவையாக சூப்பராக அப்படி சமைச்சிடலண்ணா. ஆமாங்க, இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கெல்லாம் நம்ம போனோம் இல்லைங்களா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சைடிஷ் தான் வைப்பாங்க. இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு செஞ்சோம் பாருங்க. அதே போல் இந்த கல்யாண வீட்டு கோஸ் கூட்டும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்ச உடனே ரைஸ் வரும். வந்த உடனே சாம்பார் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆமாம், இந்த மாதிரி ஒரு கூட்டு இதை போட்டு ஒரு பிசைஞ்சு அது ஒரு வாய் சாப்பிட்டாதான் அந்த பந்தியில் உக்காந்ததுக்கே ஒரு அர்த்தம். இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு கோஸ் கூட்டு தாங்க. ஏன்னா மண்டபத்துலலாம் போனோம்னா அவங்க நிறையா செய்வாங்க. செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து போய் பக்கத்தில் நின்று அதை கற்றுக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அவங்க சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கும் நேரம் இருக்காது. ஸோ அந்த கல்யாண வீட்டு உணவு வகைகள் தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த கல்யாண வீட்டு கோஸ் கூட்டு. ஏன்னா என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி ஒரு வெண்மை நேரத்தில் இருக்கீங்களே. இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நாளுங்க. பொதுவாகவே பிறந்தநாள் கொண்டாடினாங்கன்னா மக்களோட மக்களாக சேர்ந்து கொண்டாடுவாங்க. நல்ல உள்ளங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மூலியமா உணவு கொடுத்து ஏழை மக்களை கொண்டு போய் கொடுங்க, முதியோர்களுக்கு கொடுங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா குழந்தை சூரியவர்மன். அந்த குழந்தையோட முதல் வருட பிறந்தநாளுக்காக அவங்க பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு எப்படி புது துணி எடுத்து கொடுப்பாங்களோ அதே போல் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களா நம்மளே அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக ஒரு உறவினரா, ஒரு நண்பரா, ஒரு தம்பியா இந்த மாதிரி நினச்சி நீங்களும் புத்தாடை எடுத்து அணிந்து சந்தோஷமாக எங்களோட சேர்ந்து இந்த பிறந்தநாள் கொண்டாடணும். உங்களுக்கு விருப்பமான உணவை நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் இன்றைக்கி எங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு போதுங்களா? ஏழை மக்களின் ஆசீர்வாதமும் வேணும் இல்லையா? அதனால் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த கல்யாண வீட்டு கோஸ் கூட்டை ஒரு 25 பேர், நாங்கள் ஒரு 10 பேர், 35 பேருக்கு சாப்பிட போகிறோங்க. வெறும் கூட்டு தான் கொடுக்குறீங்க. பிறந்தநாள் விருந்துனா சும்மாவா? வட்டி சாதம், கல்யாண வீட்டு சாம்பார், தக்காளி ரசம், இன்னைக்கு செய்யக்கூடிய கல்யாண வீட்டு கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், கலர்ஃபுல் அப்பளம், பைனாப்பிள் கேசரி, தண்ணி பாட்டிலுங்க. கேட்கும் போது கல்யாண வீட்டு நோஞ்ச மாதிரி இருக்கு நடுவே உள்ள. ஆனால் இது கல்யாண வீடு கிடையாது, பிறந்தநாள் வீடு. இன்னைக்கு இந்த குழந்தை சூரியவர்மன் முதலடி எடுத்து வைக்கும் போதே எங்களையும் சந்தோஷப்படுத்தி ஏழைங்களையும் சந்தோஷப்படுத்துறாங்க இல்லையா? அந்த குழந்தைய வாழ்த்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் அப்பா தாமோதரன் மற்றும் அம்மா ரஞ்சினி. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் பாப்பாக்குடி கிராமம். அங்க இருந்து இந்த பாப்பா எல்லாத்துக்குமே இருந்து வைக்கிறாங்க. இந்த பிறநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கும் எங்களுக்கும் உதவணும் என்று காட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை மக்களின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. வாங்க, கல்யாண விருந்த பிறந்த நாள் விழாவுக்காக செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அருமையான தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுப்பா. ஒரு அருமையான கவிதை ஒண்ணுனா கண்டிப்பா கவிதை எழுதினவங்க யாரோ, ஆனா அந்த வார்த்தைகள் ஒண்ணு அப்படியே நெஞ்சில் அப்படி ஊசி வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி இருக்கு. ஊசி ஏத்துற மாதிரி இருக்கா? கனவுகள் இல்லாத இரவுகளை கடக்க முடிந்த என்னால் உன் நினைவுகளை ஒரு நாளும் ஒரு இரவுகளும் நினைக்க முடியாமல் இப்பதான் உழைச்சி விற்க பேசல, நல்லா பேசணும். அது ஒண்ணு, உன் நினைவுகளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை ஒரு இரவுகள் கூட என்னால் இப்படிக்கு ரேவதி சென்றாய். ரேவதி யார் தெரியுமா? தெரியலையா? இது கவிதை எழுதுறவரே. சரி அதுவே தெரியாது சொல்றான் பாருண்ணா. கடலை பருப்பு, வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கீச்ச பச்சை மிளகா, உரிச்சி வச்ச தேங்காய், சீரகம், பாசி பருப்பு, சமையல் தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய், கடுகு கலப்பு, தாளிப்பு மிளகாய், கருவேப்பிலை, உரிச்சி வச்ச பூண்டை பார்த்துங்க மக்களே. அதுல வந்து அர்த்தங்கள் இருக்குது. ஒரு வார்த்தையில ஒருத்தன் நல்லவனா ஒருத்தரும் கெட்டவனா ஒருத்தரும் வார்த்தையில் தான் இருக்கு. பூண்டு முழுசா இருக்கும், அதை உரிச்சு வச்சது, அது உடைச்சு வச்சது. வார்த்தை நீ சொன்னதான் வார்த்தை ஒண்ணு மாதிரி தான் தப்பாயிடும். அது உடைச்சது, நீ சொல்றது உரிச்சது. ஓ, அப்படி உரிச்சது அர்த்தம். சரி, பூண்டு உரிச்சது, வேற வருடியோ பூண்டு பொளிச்சது.
பொலிச்சதுன்னா உடச்சது அர்த்தம்னா ஒத்தின்னு போடா. பூண்டு உடைச்சது. கல் உப்பு, நீர் சத்து உள்ள வெள்ளை கோஸ். முட்டை கோசுடா அது பேரு, வெள்ளை கோசு இல்லடா. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அரவை இருக்குங்க. அது கடைசியாக தான் சேர்ப்போம், இருந்தாலும் நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கலாம். 6 பேருக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டும் சேர்த்து கெட்டியாக அரைச்சி வச்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாசி பயிருங்க. இந்த பாசி பயிரை தண்ணி கம்மியாக விட்டு கெட்டியாக வேக வச்சு எடுத்துகிட்டு வரணும். ஆனால் மண்டபத்தில் எல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், இவங்க வந்து சாம்பார் வைக்குவாங்க. சாம்பார் வைக்கும் போது அதில் துவரம் பருப்பும் பாசி பருப்பும் போட்டு வச்சுருப்பாங்க. அது ரெண்டும் ஒன்றா வேக வச்சு இந்த கூட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த சிறுபருப்பு மட்டும்தாங்க. முதல் அரவையாச்சாங்க. ஆமாங்க, தேங்காய், சோம்பு, பாசிப்பருப்பு கெட்டியாக வேக வச்சு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசை வந்து நம்மளுடைய வானலில் இறக்கிறோம். வானலில் உருளை இல்லைங்க. இப்போ நம்ம கூட்டு செய்ய போகிறோம். கூட்டு செய்யணும்னா நம்ம எடுத்தோன்னே தாளிப்பு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு காய்கறிகளை ஒரு மசாலா போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம தாளிப்பே போடுவோம். அதனால் அடுப்பில் வைக்காமல் நாங்கள் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு 300 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்தீங்கன்னா 6 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. அதே போல் நாங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம், அரவையில் இந்த பருப்பு வேக வைக்கிற அளவு பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு வேக வச்சாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக வெட்டிங்க. 2 தக்காளியை நீட்டமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். ஆமாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். ஏன்னா இதெல்லாம் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். கடலை பருப்பை கழுவி ஊற வச்சோம். ஆமா, ஊற வச்சோமா? கழுவி வச்சோம். இப்போ அதை அப்படியே கோஸில் சேர்த்துக்கிறோம். சொல்லணும்னு சொல்லாரா. கடலை பருப்பை கழுவி ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 300 கிராம் கோஸுக்கு கடலை பருப்பு எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்துட்டீங்க. எவ்வளோ சொல்லு. நான் தம்பிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. தம்பி வந்து சாப்பாட்டில் நல்லாவே சாப்பிடுவார் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். எதுக்காக வந்து அளவு சாப்பாடு அளவு இல்லாத சாப்பாடுன்னு கொடுக்குறாங்க. அதே போல் ஒரு மனிதனுக்கு எத்தனை கிராம் அளவுக்கு சாதம், எவ்வளோ சாம்பார், எவ்வளோ ரசம், எவ்வளோ கூட்டு, எவ்வளோ பொரியல், இதோட அளவெல்லாம் தம்பியும் கோக்கவும் சொல்லிட்டுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக மனிதனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா? அப்படி இல்லைங்கண்ணா. அளவு சாப்பாடுன்றது அவ்வளோதான். அதுவே ஒரு மனுஷனுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த வரமுறைலாம் இல்லை சாப்பாடு ஐட்டத்தில். அவர் எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ சாப்பிடுவோம். எவ்வளோ இதாக இருக்குன்னா எவ்வளோ சாப்பிடுவோமோ அவ்வளோ சாப்பிடுவோம்னா முடிஞ்சவளை இங்கே வர வரையும் சாப்பிடுவோம். அவ்வளோதான் சாப்பிடக்கூடாது. மக்களுக்கே தெரியும். காக்கா வந்து உள்ள கொத்துற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. காக்கா கொத்துற அளவுக்கு இடம் இருக்கணும் உள்ள. அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாதுன்றான். சாப்பிடக்கூடாது. கல் உப்புங்க. இந்த நேரத்தில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேண்ணா. இந்த நேரம் பின்னேரத்தில் சேர்க்கணுமா? பின்னேரம் சேர்க்கணும். எல்லாம் போட்டு பிறகு இப்போ தண்ணி சேர்த்து போதும். அடுப்பு பற்ற தக்காளியிலையும் இல்லைங்க, தக்காளியிலையும் தண்ணி வரும், வெங்காயத்துலேயும் தண்ணி வரும். கோஸ் வேகும் போதும் தண்ணி விடணும், அளவு தண்ணி. கல்யாண மண்டபத்துல எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே வரிசையாக பாத்திரங்கள் இருக்கும். அது கீழே வந்து எல்லா பொருளுமே எடுத்து போட்டு அப்படியே தம்பி அதுக்கு அடுப்பில் ஏற்று, ஆமாம், அந்த மாதிரி போகும். ஸோ அதே டைப் தான் செய்கிறோம். ரெண்டாவது பார்த்தோம்னா இதுக்கு ஃபைனல் டச்சே ஒரு தாளிப்பு தாங்க மெயின். ஆமாம், அதுதான் மாஸ்டர் செய்வார். நான் அதை கெண்டுங்க. இங்கே வச்சு கலந்துக்கிட்டு அப்படியே அடுப்பில் ஏற்ற போகிறேங்க. முட்டைக்கோஸ் வந்துக்கிட்டு இருக்குங்களா? நான் முதல்ல சொன்ன அரை வந்துடுச்சு. நான் இப்போ அதை சேர்த்துக்கிறோம். நல்லா கோஸ் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த டைமில் வந்து சேர்த்துக்கிறோம். வதங்கலைங்க, வேகுது. அதான் வதங்கி இருக்குன்னு சொல்ல. நம்ம தேங்காய், ஜீரகமுங்க. உள்ளே தண்ணி இருக்குதுல்ல? ஆமாம், அதான் அந்த காயோட தன்மை. அதனால தான் கூட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீர் காய்களை எடுத்துக்கிறது. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு தாளிப்பு ஒன்று போடுறோம். கோகோ பொண்டாட்டிக்கு போச்சு. பொண்டாட்டிக்கு அடக்கி இருந்தால் சொர்க்கத்துக்கு போவாங்கன்றாங்க. உண்மையாதான்? கண்டிப்பாக பொண்டாட்டி அடங்கி இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம்.
பொண்டாட்டி அடங்கலாம் நரகத்துக்கு இது மத்தி உள்ள தள்ளிடுவாங்க. அப்போ உனக்கு சொர்க்கம் தாயா? எனக்கு சொர்க்கம் தானா? மேலே போயிடும். ஏன்னா ஒரு பொண்டாட்டி அடங்கி தானே இருக்காரு. சிறு பருப்பு இப்போ சேர்க்கணுங்க. இப்போ பாட்டு முடிஞ்சிச்சுட்டாங்க. அதுக்குள்ள அது நான் சொன்னேன் இல்லைங்களா, மண்டபத்தில் வந்து மாஸ்டர் சொல்றது ஹெல்ப்பர் கேட்க மாட்டாங்க. ஹெல்ப்பர் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். 90% நம்ம கோஸு கடலப்பருப்பு எல்லாம் வெந்திருக்குங்க. மீதி 10% இந்த பருப்போட வேகணும். வெந்துருச்சுனாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கூட்டு தயாராகிடும். போடலாம். அப்படியே பருப்பை ஊற்றிக்கிறோம் உள்ள, சிறு பருப்பை. பருப்போட சுவையும் ஸ்ட்ரென்த்தும் இது அந்த இப்படிதான் இருக்கணும். பக்குவம் இல்லையா? பக்குவம் இப்படிதான் இருக்கணும். சூப்பர் தல. டபுள் சூப்பர். அதுதான் எதிர்பார்த்தேன். பக்காவா ரெடி ஆயிடுச்சுனா இந்த இறங்கி வச்சுட்டு தாளிப்பு போடுறேண்ணா. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாங்க. 6லேருந்து 8 பல் பூண்டுங்க தோலோட இடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒன்றும் பாதிமா. இலங்கை உரல்ல, இலங்கை உரல், இலவசமாக வந்த உரல், அன்புக்காக அன்பளிப்பாக வந்த உரல். அடுத்து பார்த்தோம்னா தாளிப்புங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடைசியாக தான் தாளிப்பு போடுவானே. அதுக்கு தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 50 grams சேர்த்துங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. இந்த நேரத்தில் கடுகு உளுந்து கலப்பு 1 ஸ்பூன், ஒரு 5 தாளிப்பு மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கடுகு உளுந்து கலப்பு, குண்டு மிளகாய், தாளிப்பு மிளகாய் சேர்த்துக்கிறோம். தீ வந்து மிதமான சூடு வச்சுங்க. மெயின் வந்து தாளிப்பு போடும்போது வந்து தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, எல்லாமே கருகிடும். 1 கொத்து கருவேப்பிலை. சூடு இப்படி வாயில் போட்டு ஒன்று தான் போடணும். நம்ம இடித்த பூண்டுங்க. மற்ற தாளிப்புங்க மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த பூண்டை நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். கொட்டுங்க நேரம் நல்ல நேரம். கோல்டு என்ன கலர் தெரியுமாடா? அது அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணுமா? கோல்டு எத்தனை கிராமுக்கு? 1 கிராம் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ரைட்டு தானே? சரி. 1/4 கிராம். 1 பவுனுக்கு எத்தனை கிராம் கோகோ? 16 கிராமா? 16 கிராம் வரணும். எப்படி? சூப்பருங்க. ஏன்னா அவர் அனுப்பிச்சு தான் நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்களா, 1 பவுன் வந்து 1.5 லட்ச ரூபா ஆச்சு. சரி, 1.5 லட்ச ரூபா கொடுத்து 16 கிராம் எனக்கு வாங்கினு வரன்னு சொல்லி அனுப்பலான்னு இருக்கேன். இந்த கோகோ சேவல் வந்து அடகுது. என்ன ஒன்று தெரியல. அதான் ஏன்னா கிண்ணி கோழிக்கு வந்து அவர் கிண்ணி கோழிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அங்கே பாருங்க, அடுத்த காட்டுறாரு. இங்கே வந்து உட்காரு. என் அழகை பார் அப்படின்றாரா? என்ன சார், நல்லா புரிஞ்சிருச்சா? ஆமாங்க. இப்படியே நம்ம அந்த சத்தம் கேட்குது பாருங்க, ஒரு அப்பளம் பொரிச்ச சத்தம். ஆமாம் சார். இதை எடுத்து கூட்டோட சூட்டோட சேர்க்கணுங்க. சரிங்க, கூட்டோடு சேர்க்க போகிறோம் பாருங்கண்ணா. தாளிப்பு நல்ல மனமாக இருக்குங்க. பிறந்த நாள் விருந்துக்கு கல்யாண விருந்து தயார் பண்ணியாச்சுங்க. சிறப்பு தான். பாப்பாக்குடி கிராமத்தில் இருந்து பாப்பா சூரியவர்மன் அந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்த விருந்துங்க. எங்களுக்கு இது மட்டும் விருந்து இல்லைங்க, ஏகப்பட்ட விருந்து இருக்குது. அதுவும் கல்யாண விருந்து பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு காணொலியாக காட்டின இந்த கல்யாண வீட்டு கோஸ் கூட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனோம்னா சாம்பாரோ ரசமோ ஏதும் இல்லாமல் கூட்டை வச்சு பிரிக்கிங்க, உருட்டி அடிக்க வேண்டியதான். சாம்பார் வரதுக்கு லேட் ஆகும். கூட்டை வச்சு கப்புன்னு ஒரு சைடில் ஒரு காட்டிங்க. ஒரு சோறு முச்சிருவேன், 2வது சோறுக்கு ரெடி ஆகிடும் சாம்பார். நம்மள தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போவா, அதனால வா மாமா இருப்பான் மச்சான் இருப்பான் அப்படி நம்பிக்கையில் போவாங்க. தெரியாத வீட்டு கல்யாணத்துக்கு போவாங்க. அதனால ஓடிடலாம் நினைக்கிறாங்க, முன்னாடி ஓடிடணும். கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு அனுபவம் தான். எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு. ஆமாம், எங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குண்ணா. டேஸ்ட் அப்படியே அள்ளுது. சும்மா கூட்டே சொல்லவே வாய் சொல்கிறதுக்கு வார்த்தையே வரலண்ணா. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குண்ணா. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மாஸ், பக்கா மாஸ், வேற லெவல், அல்டிமேட்ண்ணா. பிறந்த நாள் விருந்துண்ணா, இதுதான்ண்ணா விருந்து. எப்படி சாங்க இருக்கு? ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு ஒரு பிறந்தநாள் விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கல்யாண வீடாக இருக்கட்டும், பிறந்தநாள் விழாக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சைவத்தில் கண்டிப்பாக கூட்டு இருக்கும். அந்த சுவையை எப்படா நம்ம வீட்டில் கொண்டு வந்து நம்ம குழந்தைங்களோட சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இனிமேல் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. நாங்கள் செஞ்ச செய்முறையில் சாப்பிடுங்க, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. இது குறிப்பாக சொல்லணும்னா அந்த தேங்காய் எண்ணெயும் பூண்டோட மனமும் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம மண்டபத்துக்குள்ளே போந்தவொடனே எப்படி அந்த மனம் இழுக்குமோ, எங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே இழுக்குது. எப்படா நம்ம சாப்பிடுவோன்னு தோணுச்சு. சாம்பார் ரசமோ காரக்குழம்பு எதுவுமே தேவைண்ணா. இந்த கூட்டு ஒன்றே போதுண்ணா.
ஒரு தட்டு சோறு அடிக்கலாம் உட்காந்து அவ்வளவு ருசியா இருக்குண்ணா. இந்த மாதிரி கூட்டை பூட்டிக்கிட்டு உங்க வீட்லயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கூட பூட்டிக்கணுமா? கூட்டை பூட்டி கண்டிப்பா பக்கத்துல இருந்து ஆள் ஆள் வந்துடுவாங்க. தரமா உங்க வீட்லயும் செஞ்சு உங்க வீட்டு குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் ஒரு ரசம் சாதத்துக்கு ஒரு தயிர் சாதத்துக்கு உண்மையிலே பக்காவா ஒரு கேரண்டியா சொல்றோம், சூப்பரா இருக்கும். எதுக்காக கூட்டு வந்து இவ்வளோ கெட்டியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இலையை வைக்கும் போது தனித்தனியாக வைக்கணும். தனித்தனியாக வைக்கும் போது ஒன்றோட ஒன்று சேரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த பக்குவத்தில் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. குழந்தை சூரியவர்மன் அந்த குழந்தை மட்டும் பிறநாள் கொண்டாடாமல் இப்போ எங்களோட கொண்டாடிட்டாங்க. அடுத்து ஏழை எளிய முகத்தில் சந்தோஷத்தை காண போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாமா? நம்முடைய பைனாப்பிள் கேசரி ரெடிண்ணே. சுட 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 பக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே பார்சல் கட்டிக்கிறோம். தக்காளி ரசம் டே ஸ்பெஷல். அப்படியே மல்லித்தலை போட்டு இறக்க போகிறோம். கல்யாண வீட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பாருக்கு நெய் அப்பா இறக்குங்க. நெய் ஊற்றி ஒரு வேலை விட்டு மல்லித்தலை அடங்கப்பா. அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் இறக்க போகிறோம். சூப்பர்ப்பா. இது நல்லா சின்ன வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். பார்சல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாண்ணா, அப்பளம்ண்ணே. வண்ண அப்பளங்கள், வறுவல் சும்மா அருமையாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு பாருண்ணா. சும்மா அப்படியே சுட சுட எதுவுமே அப்படியே பார்சல் பண்ணுறேண்ணா மக்களுக்கு. சூரியவர்மன் குட்டி பாப்பா முதல்வருடைய பிறந்தநாளுக்காக கட்டப்பட்டலான ஏழை மக்களுக்கு விருந்து வைக்கிறோம். வடி சோறு, உருளைக்கிழங்கு வறுவல், வறுவலை, பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் கேசரி, கல்யாண வீட்டு சாம்பார், கோசு கூட்டு இன்னைக்கு ஸ்பெஷல், தக்காளி ரசம், வத்தல் கலராத்தல், ஒரு குடிநீர் சிறப்பான முறையில் கொண்டு சிறப்பாக கொடுக்க போகிறோம். சூரியவர்மன் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. சூரியவர்மன் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். சூரியவர்மன் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. சூரியவர்மன் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா சரி சாப்பிடுங்க. சூரியவர்மன் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. சூரியவர்மன் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. சூரியவர்மன் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு குழந்தை சூரியவர்மன் அந்த குழந்தை முதல் வருடம் அடியெடுத்து வைக்கும் போதே எங்களுக்கும் விருந்து கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கும் விருந்து கொடுத்து, அது மட்டும் கிடையாது, எங்களுக்கு புத்தாடையும் கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவரை பிறநாள் காணும் அந்த சூரியவர்மன் அந்த குழந்தைக்காக வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் அப்பா தாமோதரன், அம்மா ரஞ்சினி. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் பாப்பாக்குடி கிராமம். அங்கிருந்து தான் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கும் எங்களுக்கு சேர்த்து விருந்து கொடுத்தாங்க. இன்றைய பிறநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவிகள்லாம் எங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டுறது கையில கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு, கட்டுறது கையில பாண்டி, அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில குடும்பம். நன்றி, வணக்கம்.